வணக்கம் பெருமக்களே. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? வாங்க கேட்போம். அதிகமாக வாய் பேசும் பெண்ணை வாயாடி என்றாய். சரி, அதிகமாக வாய் பேசும் ஆணுக்கு ஏதேனும் பெயர் சூட்டினாயா? சமூகமே, நீ சூட்டி இருக்க மாட்டாய். திருமணம் செய்து வைத்தாய். கணவன் வீட்டுக்கு அனுப்பினால் அங்கு அவள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் அடங்காப்பிடாரி என்றாய். ஊர் சொல்லியும் கேட்காத ஆணுக்கு ஏதேனும் பெயர் வைத்தாயா? சமூகமே, நீ வைத்திருக்க மாட்டாய், மறந்திருப்பாய். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் தாய்மை எய்தாதவளை மலடி என்று சொன்னாய். பிள்ளை பெற இயலாத கணவனுக்கு ஏதேனும் பெயர் சூட்டினாயா? இல்லை, நீ சூட்டி இருக்க மாட்டாய். கணவனை இழந்த பெண்ணுக்கு விதவை என பெயர் சூட்டினாய். போகட்டும், மனைவியை இழந்த கணவனுக்கு ஏதேனும் பெயர் சூட்டினாயா? இல்லை தானே, நீ சூட்டி இருக்க மாட்டாய். கணவனிடத்தில் ஒரு பெண் வாழாமல் வந்துவிட்டாள் என்றால் அவளுக்கு வாழாவெட்டி என பெயர் வைத்தாய். மனைவியோடு ஒத்துப்போகாத ஆணுக்கு ஏதேனும் பெயர் வைத்தாயா? வைத்திருக்க மாட்டாய். சரி, இவை எல்லாம் போகட்டும். ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண்ணுக்கு ஏதோ பெயர் வைத்தாய் தானே? ஆணுக்கு அதற்கு நிகரான பெயர் ஏதும் வைத்தாயா? அந்த பெயரை அவனுடைய அம்மா, அவனுடைய சகோதரியின் பெயராலேயே அவனுக்கு வைக்கிறாயே, அவனுக்கு ஏதும் நீ பெயர் வைத்தாயா? இல்லைதானே. தெருச்சண்டைகளிலும் சாலையோரங்களில் நடக்கும் சண்டைகளிலும் இரு தரப்பினர் சண்டை செய்து கொண்டால், ஆண் மக்கள் சண்டை செய்து கொண்டால், அங்கேயும் சம்பந்தமே இல்லாத அம்மாக்களும் சகோதரிகளும் தானே இழுக்கப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக. எந்த சம்பந்தமுமே இல்லாத பெண்ணை ஏன் இந்த சமுதாயம் திட்டுகிறது மக்களே? நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆணுக்கு இதற்கு சரிநிகர் சமமான பெயரை சூட்டு என்று நான் கேட்கவில்லை இந்த சமூகத்திடம். சமூகமே, இந்த எல்லா வார்த்தைகளையும் அகராதியிலிருந்து நீக்கிவிடு, முற்றிலுமாக நீக்கிவிடு.